இப்படியாக இருதரப்புக்கும் இடையே வரிசையான வார்த்தை யுத்தம் பல மாதங்களாக நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இப்போது பியூஷ் கோயல் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள் அதிகாரப்பூர்வமாக இணைத்திருக்கிறார். இதற்கு இபிஎஸும் தற்போது டிடிவி தினகரன் கூட்டணிக்குள் இணைந்துள்ள நிலையில் அதனை வரவேற்றிருக்கக்கூடிய நிகழ்வும் நடந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள் இணைந்திருக்கிறார். அதற்கு இபிஎஸ் வரவேற்பினை தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பினை தெரிவித்திருக்கிறார். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார். அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்த்துச் செய்தியை நாம் திரையினில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட என்று சொல்லித்தான் அநீதிகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த கூட்டணிக்குள் மீண்டும் இணைவதாக டிடிவி தினகரனும் கூறியிருந்தார். அதே பதத்தை பயன்படுத்தித்தான் தற்போது தமது எக்ஸ் தள பதிவில் இபிஎஸ் அவர்களும் டிடிவியை இந்த கூட்டணிக்குள் வரவேற்றிருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கேற்காத எடப்பாடி பழனிசாமி தற்போது வாழ்த்துக்களை மட்டும் தமது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவர் பங்கேற்கவில்லை. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். தற்போது என்டிஏ கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் நுழைந்த நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கேற்காத இபிஎஸ் வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன மாதிரியான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையில? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினை இன்று அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இணைந்திருப்பதாக டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அந்த ட்விட்டர் பதிவில் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் மீண்டும் அமைத்திட வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்பதாகவும், அதாவது மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் என்றெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தி டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்பதாகவும் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோள் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அனைவரும் ஒன்றாக இருந்து திமுக ஆட்சி அகற்றுவதற்குண்டான அந்த பணிகளில் ஈடுபடுவோம் என்று தற்பொழுது அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தனது இந்த ட்விட்டர் பதிவின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி டிடிவிக்கு தற்பொழுது வரவேற்பு அளித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்றைய டிடிவி தினகரன் பாஜக தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும், பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய அந்த இடங்களில் எத்தனை இடங்கள் டிடிவிக்கு ஒதுக்கப்படும் என்றெல்லாம் ஒரு புறம் இருந்த போதும் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து வந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி டிடிவியினுடைய பெயரையே பயன்படுத்தாமல் தொடர்ந்து தவிர்த்து வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு பதிவை வெளியிட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அனைவருக்கும் தெரியும். அவர்கள் யாரை முன்னிறுத்துகிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தான் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை நேரடியாக கூட டிடிவி தினகரன் இன்றைய தினம் தெரிவிக்காத ஒரு நிலையில் வரவேற்பு டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்திருப்பதும் இதே கூட்டணி தற்பொழுது வார்த்தைகள் மூலமாகவும் வெளிப்படையாக இவர்களுடைய அந்த சுமூகமான சமரச முடிவுகள் இதுவரை எட்டப்படவில்லை. மனக்கசப்புகள் இருந்த போதும் வெளிப்படையில், அதாவது கூட்டணிக்காக இது போன்ற ஒரு வரவேற்பும் அதே போன்று நாகரிகத்துக்காக இது போன்ற ஒரு செயல்பாடுகளையும் தெரிவித்திருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.